தொடர்பான விடயங்களும் அந்த ஒரு கொண்ட ஒரு இணக்கம் நடக்கின்ற பொழுது அதால் பாதிக்கப்படுறது உண்டு. ஆனால் நாங்கள் நிர்வாகம் என்ற வகையில வந்து ஒரு அரசு நிர்வாகம் வந்து அந்த தனக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகளை வந்து சரியான முறையில வந்து செய்யாமல் இருக்கிறதால ஒரு இயற்கையால வந்து பாதிப்புகள் நடக்கின்ற பொழுது அது இன்னும் பல மடங்கு அதிகமாக வாரது இன்னொன்று. அந்த வகையில் வந்து யாழ்ப்பாண நகர பிரதேசத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அண்மை காலமாக வந்து சரித்திரத்தில் இல்லாத வகையில் வந்து வெள்ளம் கூடிக்கொண்டு தான் வருது. இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னுடைய வீடு கூட வந்து ஒரு சாதாரண மனைக்கு வந்து இப்போ அண்மை ஒரு 3-4 வருஷமாக வந்து வெள்ளம் இருக்குது. அதுக்கு முதல் இருக்கவே இல்லை. இப்போ இது ஒரு பொது பிரச்சனையாக இருக்கு. இப்போ இதுக்கு வந்து 2016ஆம் ஆண்டு ஸ்ட்ராட்டஜிக் சிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்கு கீழே உலக வங்கியினுடைய கிட்டத்தட்ட $55 மில்லியன் வழங்கப்பட்டு வந்து யாழ்ப்பாண நகர பிரதேசத்துக்கு வந்து ட்ரைனேஜை சீர்திருத்துவதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அது அந்த அந்த காசுக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய கச்சேரியோ யாழ் மாநகர சபையோ யாழ்ப்பாண டிவிஷனல் செக்ரட்டரியோ நெல்லூர் டிவிஷனல் செக்ரட்டரியோ வந்து உள்வாங்கப்படவில்லை. மாறாக வந்து யூடிஏ வந்து கொழும்பால தனியே செய்தது. இங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் எவரையும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் உள்வாங்காமல் முழு திட்டமிடலும் வந்து கொழும்பில் தான் செய்யப்பட்டது. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட $1 பில்லியன் மாஸ்டர் பிளான் ஒன்று தயாரிக்கிறதுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த மாஸ்டர் பிளான் வந்து ரெயின்ஃபாலையோ கிரேடியன்ட்டையோ பார்க்காமல் வந்து தயாரிக்கப்பட்டது. நான் பொறுப்போடு சொல்றேன் வந்து அந்த கூட்டம் யாழ்ப்பாணத்தில் வந்து அது நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்து இங்கே பேசப்பட்ட பொழுது இங்கே இருக்கக்கூடிய நிபுணர்கள் வந்து அந்த ரெயின்ஃபாலையும் கிரேடியன்ட்டையும் வந்து பார்க்காமல் வந்து இந்த திட்டம் செய்யப்பட்டிருப்பது வந்து ஆரிய பிரச்சனைகளை வந்து எதிர்காலத்தில் கொண்டு வரும் என்று சுட்டி காட்டப்பட்டும் அது கணக்கில் எடுக்கப்படாமல் அது இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு முடிச்சு. சரிதானே? அப்ப இந்த விடயங்கள் ஒன்றும் பார்க்காமல் சொல்லப்பட்டதுக்கு பிறகும் சுட்டி காட்டப்பட்டதுக்கு பிறகும் அதில் ஒன்றும் பார்க்காமல் கொழும்பால வந்து அதை திணிக்கப்பட்டு இன்றைக்கு வந்து பாரிய மனிதர்களே உருவாக்கப்பட்ட ஒரு அனர்த்தமாக வந்து இன்றைக்கு இந்த வெள்ள பிரச்சனை வந்து யாழ் நகரத்துக்குள்ளே இருக்கு. இதுக்கு முதல் நாங்கள் பல தடவைகள் வந்து இந்த விஷயம் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே வந்து நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். ஆனால் ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. என்றால் உண்மையை சொன்னால் வந்து அது சம்பந்தமாக வந்து அண்டையான் அரசாங்கத்துக்கு வந்து தேவையில் இருந்திருக்கு. ஒரு சில நபர்களுக்கு வந்து வேற நோக்கங்கள் இருந்ததால வந்து இதில் ஒன்றும் தேடி இதுக்குரிய சரியான விளைவுகள் வந்து நாங்கள் எடுக்கவில்லை. தயவு செய்து வந்து உங்களுடைய அரசாங்கத்துக்கு நீங்கள் நடந்த விஷயங்கள் சம்பந்தமாக வந்து ஒரு ஆய்வு ஒன்றை செய்தியாக வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட நிதி வந்து யாழ்ப்பாணத்துக்கோ வடகிழக்குக்கோ லேசில வந்து வராது. அப்ப கஷ்டப்பட்டு வந்து கிடைக்கிற நிதியையும் வந்து திட்டமிட்ட வகையில வந்து மோசடி செய்கிற வகையில மக்களுக்கு வந்து துரோகம் அளிக்கிற வகையில வந்து திட்டங்கள் செய்வதுன்றதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதுவும் இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் வந்து அதை சுட்டி காட்டியும் வந்து அதுல இருக்க குறைபாடுகளை வந்து சுட்டிக்காட்டி இவைக்கும் வந்து கணிசமான ரிஸ்க். இங்கே இருக்கக்கூடிய உத்தியோகர்கள் வந்து அப்படி துணிஞ்சு வந்து அந்த விஷயங்கள்ல இருக்க குறைபாடுகள் வந்து காட்டுற வந்து கணிசமான ரிஸ்க். அதால அந்த காட்டினவர்கள் மீதும் வந்து கணிசமான பணிவாங்களும் நடந்தும் இருக்கு. அவர்கள் இன்றைக்கு வந்து பேரை சொல்லி வந்து கதைக்கிறதுக்கும் பயப்படுறாங்க. சரிதானே? அப்ப அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிற இடத்துல உங்களுடைய அரசாங்கம் வந்து இந்த ஊழல் இதுவும் ஊழலுக்குள்ளதான் வருது, இதுவும் மோசடிக்குள்ளதான் வருது. ஆகவே உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு வந்து இது எந்த வகையில வந்து இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நடந்தது, இது இந்த இருக்க குறைபாடுகளை வைத்து நீங்கள் ஒரு முழுமையான ஒரு அறிக்கை செய்து இந்த இந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் தயவு செய்து வந்து நீங்க செயல்படணும். இல்லாட்டி யாழ்ப்பாணம் ஒரு நாளும் வந்து மில்லேனியம் ப்ராஜெக்டோ புரியான கனவுகளை வந்து காண முடியாத ஒரு நிலைமை. என்னென்னால் ஒரு சின்ன மலைக்கு வந்து யாழ்ப்பாணத்திலே மைய பிரதேசங்கள் வந்து இன்றைக்கு வெள்ளத்தால வந்து பாதிக்கப்பட்டது. இதுவரை காலம் நடந்த ப்ரொஜெக்டுகளின் லெசன் லேர்ன்
செய்தார்கள் எல்லா ப்ராஜெக்டும் இங்கே கூட ஆக்சுவலாக தெரியும். ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் அங்கே தான் எல்லாம் செய்யறது. ஆளுநர் சொல்ற போல வந்து மாஸ்டர் பிளானை கூட வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கு கொண்டு இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் கொடுத்துட்டே தவிர இங்க இருக்கக்கூடிய எக்ஸ்பர்டீஸ் ஒன்றுமே கணக்கில் எடுத்தீங்க. இங்க இருக்கிற ஆக்களோட கருத்தை சொன்னாலும் வந்து அது முற்றுமுழுதான் வந்து புறக்கணிக்கப்பட்டது. அதான பெரும்பாலான நிதி கூட நாங்கள் செலவழிக்கப்படவில்லை. யாழ்ப்பாணம் செலவழிக்கப்படவில்லை. திருப்பி அதை அவங்க எடுத்து போட்டாங்க. வடநாடு ப்ரொஜெக்ட் அதை வந்து நாங்கள் பிரைவேட் கம்பெனி என்றதான் எந்த ப்ரொஜெக்டா இருந்தாலும் பிரைவேட் கம்பெனி என்றதான் நாங்கள் ஹையர் பண்றாங்க. அரசாங்கம் உதாரணத்துக்கு சுகாதார அமைச்சை எடுத்துக்கொண்டாலும் சுகாதார அமைப்புல ப்ரொஜெக்ட் மினிஷனுக்கு ஒரு பிளானிங் இருக்கு, ப்ரொஜெக்ட் மினிஷன் இல்லை. அப்ப இனிவர காலத்துல இதுவரை காலம் நடந்ததுல நாங்கள் கட்டாயம் நடத்தி ஆராயணும். அப்ப சொல்வதாக ஒரு அரசாங்க அதிபர்கிட்ட மனநிலைச்சலை ஏற்படுத்துறோம். அரசாங்க அதிபரை வந்து தனிப்பட வீத பார்க்கிறோம் என்று நாங்கள் யாரையுமே தனிப்பட வீத பார்க்க வேண்டிய எந்த தேவையும் எனக்கு இல்லை. குடும்பங்கள் அங்கேயே சொல்லிக்கிற அரசியல் செய்யணும் எனக்கு தெரியாது. அரசியல் ஆசைப்பட்டு நான் பதவிக்கு வரவில்லை. இதுவரை நடந்த அவ்வளவு ப்ரொஜெக்டையும் அலசி ஆராயணும். அல்லது ஊழலுக்கு எதிரான அரசாங்கம் என்று நாங்கள் வந்திருக்கிற அரசாங்கம் அதுக்குரிய வேலையை செய்யணும். ரெண்டாவது எதிரான ப்ரொஜெக்டுகளை நாங்கள் எழுதி வைக்கல, அதை பப்ளிக்கு போகணும். இந்த ப்ரொஜெக்ட் உதாரணத்துக்கு அந்த கட்டிடம் கட்டப்பட்டது, அந்த கலாச்சார மண்டபங்கள் கட்டப்பட்டதுக்குரிய ப்ரொஜெக்டுகள் தேவையை அலசி ஆரம்பிச்சிருந்தோம். அதை விட இந்த சாலை வீதி அபிவிருத்திகள், குல அபிவிருத்திகள், தண்ணீர் வடிகால்கள் மிக முக்கியம். ஒரு சமூகத்தின் அடிப்படை தேவைகளை நிகழ்ச்சி செய்யாம நாங்கள் ஆடம்பர தேவைகளை நிகழ்ச்சி செய்து அதிகூடிய நீராய்கள் இந்த மாதிரி ப்ரொஜெக்டுகளை நிப்பாட்டி எதிர்கால காலத்துல வந்து மக்களோட தேவைக்கு அடிப்படையில் எதிர்ப்பு அரசாங்கம் செயல்படும் போதுதான் மக்கள் உங்களுக்கு தந்த ஆணையத்துக்குரிய முழு பிரதிகளுக்கும் நீங்க சொல்றீங்க. அது உங்களுக்கு ஆதரவாக இந்த அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி. கல்வி அமைச்சர் அரசாங்கம்